வெண்ணிலா ராகினி கிட்டயும் பசுபதி கிட்டயும் சொல்றாங்க, எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க பகைய தீர்த்துக்கிறதுக்கு என்னோட வாழ்க்கைய பணயமா வச்சிட்டீங்கல்ல, ரெண்டு பேரும் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்லிட்டு பசுபதியோட சட்டைய புடிச்சு இழுக்கிறாங்க. பசுபதி வெண்ணிலாவ மாடி ஓரத்துக்கு கூட்டிட்டு போய் அடிக்கிறாரு. வெண்ணிலா தவறி கீழே விழுகிறாங்க. வெண்ணிலாவோட மாமா பதறி போறாங்க. வெண்ணிலாவோட நிலைமைய பார்த்துட்டு பசுபதி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாரு வெண்ணிலாவோட மாமாவ. பசுபதி சொல்றாரு, வெண்ணிலா கோயில்ல வச்சு சொன்ன மாதிரியே மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நீ சொல்லணும். சொல்லலாட்டி ஊர்ல இருக்க உன்னோட குடும்பத்தையும் சேர்த்து அழிச்சிருவேன். வெண்ணிலாவோட மாமா இத கேட்ட உடனே அதிர்ச்சி அடைகிறாரு. விஜய்க்கு அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் போன் பண்றாங்க. சார், வெண்ணிலா மேடம் மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டதா பிளாஷ் நியூஸ் போய்கிட்டு இருக்கு சார், பாருங்க சார்ன்னு விஜய் கிட்ட சொல்றாரு. விஜய் இத கேட்ட உடனே பதறி போறாரு. தாத்தா கேக்குறாங்க, என்ன விஜய் ஆச்சு? தாத்தா, வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கிட்டாலாம் தாத்தா, பிளாஷ் நியூஸ் போய்கிட்டு இருக்கான், நான் பாக்குறேன் தாத்தா. அதிர்ச்சியோட அந்த வீடியோவை விஜய் பாக்குறாரு. நாளை சந்திப்போம்.